வணக்கம் நண்பர்களே. எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி. நான் உங்களை எம்ஜி ரமேஷ். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எல்ஐசியோட இன்னொரு அருமையான திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டம் ஒரு பிரத்யேகமான திட்டம். இதை பற்றி முழுமையான விவரத்தை பார்ப்போம். என்னோட ஒவ்வொரு வீடியோவிலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய திட்டங்களை முழுமையாக கவனிங்க. ஏன்னா எந்த திட்டம் யாருக்கு வேணாலும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யாரை சந்திக்கிறோமோ அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் நம்ம திட்டங்கள் தெரிஞ்சால் தான் கொடுக்க முடியும் இல்லைங்களா? அதற்காக எல்லா திட்டங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ அடுத்து இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். திட்டத்தை பற்றியும் விளக்கங்களை பார்ப்போம். எல்ஐசிஸ் ஜீவன் ஆசாத் பிளான் நம்பர் 768. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி 1/1/2025 விற்பனைக்கு அமலில் இருக்கிறது. ஸோ இந்த ஜீவன் ஆசாத் திட்டத்தை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். ஜீவன் ஆசாத் பிளான் நம்பர் 768. எல்ஐசிஸ் ஜீவன் ஆசாத் இஸ் அ நான் லிங்க்டு இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான். அப்படின்னா இது ஒரு லாபத்தில் பங்கு கொள்ளாத திட்டம். அதே மாதிரி யூலிப் பங்கு சந்தையை சாராத திட்டம். இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட ஒரு சேமிப்பு மற்றும் இன்சூரன்ஸ்க்கான அற்புதமான திட்டம். திஸ் இஸ் a லிமிடெட் பிரீமியம் என்டோமெண்ட் பிளான். இது என்டோமெண்ட் டைப் ஆஃப் பிளான். ஆனால் பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் குறைவாக இருக்கும். அண்டர் விச் த பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் பிபிடி இஸ் ஈக்குவல் டு பாலிசி டேர்ம் -8. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு என்டோமெண்ட் டைப் ஆஃப் பிளான். ஆனால் அதில் என்ன அப்படின்னா, என்ன டேர்ம் கொடுக்குறீங்களோ டேர்மை விட 8 வருஷம் குறைச்சலாக தான் பிரீமியம் கட்டுவீங்க. என்ன டேர்ம் கொடுத்தாலும் டேர்ம் -8 years இஸ் ஈக்குவல் டு பிபிடி. ஸோ டேர்மை விட 8 வருஷம் குறைச்சலாக தான் பிரீமியம் கட்டுவோம். த பிளான் ஷல் பி அவைலபிள் ஃபார் ஸ்டாண்டர்ட் லைஃப்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் லைஃப்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம, அதாவது நார்மலாக யாருக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் லைஃப்ஸுக்கு இந்த பிளானை நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த ப்ரொபோசல் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சச் ஸ்டாண்டர்ட் லைஃப்ஸ் மே பி அக்செப்டட் வித்தவுட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட் இஸ் அப் டு 3 lakhs. ஸோ ஸ்டாண்டர்ட் லைஃப்ஸாக இருக்கிற பட்சத்தில் 3 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ப்ரொபோசல் கொடுக்கும்போது வித்தவுட் மெடிக்கல் இந்த பாலிசி கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது 3 லட்ச ரூபா வரைக்கும் சம் அஷ்யூர்ட் கொடுக்கும்போது வித்தவுட் மெடிக்கல் இந்த பாலிசியை நம்ம மெடிக்கல் எக்ஸாமினேஷனோட இந்த பாலிசி வித்தவுட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இல்லாமல் இந்த பாலிசியை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க இந்த திட்டத்தின் கீழே ஒருத்தருக்கு பாலிசி கொடுக்கும்போது 3 லட்ச ரூபாய்க்கு மேல 3 லட்ச ரூபாய் வரைக்கும் நோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன், 3 லட்சத்துக்கு மேல 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து அவருக்கு வந்து அந்த யாருக்கு ப்ரொபோசரோ அவருக்கு ஒரு வீடியோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அந்த வீடியோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தா அந்த பாலிசி அக்செப்ட் பண்ணிக்கோங்கிறாங்க. ஸோ 3 லட்ச ரூபா வரைக்கும் பேசிக் சம்பஷூர் இருக்கிற பட்சத்தில் நோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன். 3 லட்சத்துக்கு மேல 5 லட்சத்துக்குள்ள இருக்கும்போது சம்பஷூர் இருக்கிற பட்சத்தில் அந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த கண்டிஷன்னா வீடியோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, வீடியோ எம்இஆர். அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் அந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணி பாலிசியாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, the total basic sum assured under all the policies issued to an individual under this plan and all policies issued in the earlier version of this plan shall not exceed ₹5. அதாவது இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவன் ஆசாத் ஒரு நபருக்கு 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் மேல கொடுக்க முடியாது. இப்போ ஜீவன் ஆசாத் லேட்டஸ்ட் வெர்ஷன் 768. இதுக்கு முன்னாடி ஜீவன் ஆசாத் 968 இருந்திருக்கும். அப்போ அந்த 968 இருந்துக்கும் போது அதில் ஏதாவது கொடுத்துருக்கீங்கன்னா அதே அவருக்கு ஏற்கனவே 5 லட்சம் கொடுத்துட்டு திரும்ப அதில் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி ஜீவன் ஆசாத் வேற வெர்ஷன்ல இருந்தாலுமே அந்த பிளானும் அதுல எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ அது போக தான் மீதி கொடுக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நபருக்கு ஜீவன் ஆசாத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் அதிகபட்சமா சம் அஷ்யூர்டுக்கு நீங்க பாலிசிகள் கொடுக்க முடியும். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா, நீங்க ஃபர்ஸ்ட் பிரீமியர் ரெசிப்ட் வாங்கும் போது மென்ஷன் பண்ணுவாங்க அந்த பாலிசிதாரருக்கு ஏற்கனவே ஜீவன் ஆசாத் வேற வெர்ஷன்ல கொடுத்துருக்கோமா, இதுக்கு முன்னாடி 968 இருக்கும்போது கொடுத்தோமா, அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோமான்னு பார்த்துட்டு அதில் கொடுத்துருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். அப்போ ஒரு நபருக்கு 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு மேல இந்த பாலிசியில இந்த ஜீவன் ஆசாத் திட்டத்துக்கு கீழே கொடுக்க முடியாது. அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அதனால பார்க்கணும். 5 லட்சம் வரைக்கும் தான் மேக்ஸிமம். 3 லட்சம் வரைக்கும் நோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன், 3 லட்சம் இருந்து 5 லட்சம் வரைக்கும் வீடியோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுல எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 2 lakhs. ஆனா 3 லட்சம் வரைக்கும் நோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அதனால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 5 லட்சம் பர் லைஃப். ஒரு நபருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த பாலிசி கொடுக்க முடியாது. ஸோ அவர் உங்ககிட்ட வாங்குறாரு, இன்னொரு ஏஜென்சி கிட்ட வாங்கினாலும் ஒரு நபருக்கு இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் மேல பாலிசி கொடுக்க முடியும்.
அலௌடு, அவ்வளவுதான் அலௌடு. சரி, 2 லட்சத்துக்கு மேல எவ்வளவு சார் ஆட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, பேசிக் சம் அஷ்யூர்ட் ஷால் பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 25,000. 2 லட்சம், 2,25,000, 2,50,000 ஆட் பண்ணி நீங்க கொடுக்கலாம். மினிமம் என்ன ஏஜ்ல இருந்து கொடுக்கலாம்? 30 டேஸ் கம்ப்ளீட் ஆன குழந்தையிலிருந்தே கொடுக்கலாம். 30 டேஸ் கம்ப்ளீட் ஆன குழந்தையிலிருந்தே நீங்க கொடுக்கலாம். அதிகபட்சம் 50 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். அதிகபட்சம் 50 இயர்ஸ் நியரர் பர்த்டே. மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி 30 டேஸ் கம்ப்ளீட்டட். மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி 50 இயர்ஸ் நியரர் பர்த்டே. 30 பிறந்து 30 நாள் குழந்தையிலிருந்து 50 வயது வரைக்கும் இருக்கவங்களுக்கு இந்த பாலிசியை கொடுக்கலாம். மினிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 18. ஏன்னா எப்பவுமே மைனர் லைஃப்னு கொடுக்கும்போது அந்த பெனிஃபிட் மெச்சூரிட்டியாக கூட சர்வேல் பெனிஃபிட் வாங்கக்கூடிய வயது 18 இருக்கணும். ஸோ மினிமம் மெச்சூரிட்டி இப்போ நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா 30 டேஸ் ஆன குழந்தையிலிருந்து கொடுக்குறீங்கன்னா மெச்சூரிட்டி ஏஜ்ங்கிறது 18. அதை வச்சு தான் டேர்ம் ஃபிக்ஸ் ஆகும். சரி, மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் எவ்வளோ? 70. அதிகபட்சம் ஒருத்தருக்கு பலன் தரக்கூடிய வயது 70. ஸோ 70 வயதோட ஒருத்தருக்கு இந்த திட்டம் முடிஞ்சிடும். இத்திட்டம் அதனுடைய பலன் முடிஞ்சிடும். பாலிசி அதனுடைய பெனிஃபிட் க்ளோஸ் ஆகிடும். பாலிசி க்ளோஸ் ஆகிடும். அப்போ பாலிசி டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 15 இயர்ஸ், மேக்ஸிமம் 20 இயர்ஸ். மினிமம் 15 இயர்ஸ், மேக்ஸிமம் 20 இயர்ஸ். அப்போ 15, 16, 17, 18, 19, 20 இந்த 6 வருஷம் 6 இருக்கு டேர்ம். 15லேருந்து 20க்குள்ள என்ன டேர்ம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். என்ன டேர்ம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சரி, பிபிடி ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் -8 இயர்ஸ். இப்போ 15 வருஷம் கொடுத்தீங்கன்னா 15 - 8 7 வருஷம் தான் ப்ரீமியம் கட்டுவார். இப்போ 20 வருஷம் நீங்கள் டேர்ம் கொடுக்குறீங்கன்னா 20 - 8 12 வருஷம் தான் ப்ரீமியம் கட்டுவார். ஸோ டேர்முங்கிறது 15லேருந்து 20 சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், அவர் விருப்ப தேர்வு. ஆனால் பிபிடிங்கிறது என்ன டேர்ம் கொடுக்குறோமோ அதை விட 8 வருஷம் குறைச்சலாம் கட்டினா போதும். ஸோ இதில் மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா, the total basic sum assured under all the policies issued to an individual under this plan and under all policies issued in the earlier version of this policy plan shall not exceed 5 lakhs rupees, 5 lakhs. ஸோ இதில் பேசிக் சம் அஷ்யூர்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5 லட்சம். இப்போ வாங்குற பிளான் பாலிசி ஏற்கனவே இருந்தது இதனுடைய வருஷன். இதுக்கு முன்னாடி பாலிசிகள் இதே ஜீவன் ஆசாத் பேர்ல இருந்தா, இதுக்கு முன்னாடி ஜீவன் ஆசாத்ல வேற ஏதாவது வாங்கியிருக்காரு அப்படின்னா டோட்டலா 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த இந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தருக்கு பாலிசி கொடுக்க இயலாது. அதிகபட்சமா 5 லட்சம் தான். சரி, அப்போ 30 டேஸ் குழந்தையிலேருந்து அதிகபட்சம் 50 வயசு வரைக்கும் கொடுக்கலாம்னு சொன்னோம். ஆனால் டேர்ம் வந்து 15லேருந்து 20 இருக்கு. அப்போ மினிமம் எந்த டேர்ம் என்ன ஏஜ் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஏன்னா மினிமம் 30 நாளான குழந்தையிலேருந்து அதிகபட்சம் 50 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். மினிமம் டேர்ம் 15, மேக்ஸிமம் 20 தான். அப்போ எந்த டேர்ம் என்ன வயசுக்கு மினிமம் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 15 வருஷம் டேர்ம் யாரு கொடுக்கலாம்னா மினிமம் ஏஜ் 3 வயசு குழந்தை தான் கொடுக்க முடியும். அப்போ 3 வயசு குழந்தைக்கு 5 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம். 16 வருஷம் டேர்ம் யாரு கொடுத்துக்கலாம்? 2 வயசு கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு. 15 வருஷம் டேர்ம் 3 வயசு கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு. 16 வருஷம் டேர்ம்ங்கிறது 2 வயசு கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு. 17 வருஷம் அப்படிங்கிறது 1 வயசு கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு. இந்த 18, 19 யாரு கொடுக்கலாம்? பிறந்த 30 நாள் குழந்தைங்க கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா இது என்ன கண்டிஷனு, மைனர் லைஃப் கொடுக்கும்போது இந்த மெச்சூரிட்டிங்கிறது 18 வயசுல வாங்குற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் 3 வயசு குழந்தைக்கு 15 வருஷம் கொடுக்கும்போது கரெக்டாக 18 வயசு கம்ப்ளீட் ஆகும்போது மெச்சூரிட்டி வாங்கலாம். 2 வயசு குழந்தை கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு 16 இருக்கும்போது 18 வயசு கம்ப்ளீட் ஆகும்போது வாங்கலாம். 1 வயசு குழந்தைக்கு கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு 17 வருஷம் தான். அப்போ மினிமம் 17 வருஷம் கொடுக்கணும் 1 வயசு குழந்தையா இருந்தா. 2 வயசு குழந்தையா இருந்தால் மினிமம் 16, 3 வயசு குழந்தை 15. பிறந்த 30 நாள் குழந்தை அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நீங்க 18, 19, 20 எந்த டேர்ம் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். மைனர் லைஃப்ங்கும் போது இது நீங்க கணக்கு எடுத்துக்கணும். 18 வயசுல மெச்சூரிட்டி வாங்குற மாதிரி இருக்கணும், கம்ப்ளீட் ஆன மாதிரி. இதுலையும் பார்த்தீங்கன்னா மைனர் லைஃப் கொடுக்கும்போது டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. எப்பவுமே மைனர் லைஃப்னு அதை எப்பவும் மனப்பாடமா வச்சுங்க. மைனர் லைஃபுக்கு பாலிசி கொடுக்குறேன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் எப்போ துவங்குனா, ஒன்று டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்லேருந்து 2 வருஷம் ஆயிருக்கணும், அல்லது குழந்தைக்கு 8 வயசு ஆயிருக்கணும். விச் எவர் இஸ் எர்லியர், இது மனசுல வச்சு. எதுக்காக இதை சொல்றாங்க? ஒவ்வொரு பிளான்ல ஒவ்வொரு மைனர் லைஃப் கொடுக்கும்போதுனா, நாளைக்கு இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க் ஆகும்போது ரிஸ்க் அவர் கேட்பாங்க இல்லையா, அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலியில இருந்து. அப்ப நீங்க வந்து சொல்லணும். ஏன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு அப்புறம் தான் கவரேஜா கிடைக்கும். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு முன்னாடி ஏதாவது இறப்பு ஏற்பட்டால் செலுத்தின பிரீமியம் ஜிஎஸ்டி போக திருப்பி கொடுக்கப்படும். சரி, இந்த பிளான்ல மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, and the life assured surviving the stipulated date of maturity. மெச்சூரிட்டி வரைக்கும் அந்த லைஃப் அஷ்யூர்ட் சர்வைவ் ஆனார் அப்படின்னா அவருக்கு என்ன கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்கன்னா, சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டி. சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டி அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட் ஷல் பி பே. இதுல என்ன சொல்றாங்க? என்ன பேசிக் சம் அஷ்யூர்ட் அதை பே பண்ணுவோங்கிறாங்க. இதுல என்ன அர்த்தம் புரியுதுங்களா? இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்க பாலிசி வாங்க வந்து சம் அஷ்யூர்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்களா, அதுதான் கண்டிப்பா கேரண்டி கிடைக்கும். அதுதான் கண்டிப்பா 5 லட்ச ரூபா அப்படின்னா ஒருத்தருக்கு அதிகபட்சம் கொடுக்குறீங்கன்னா அந்த 5 லட்ச ரூபா மெச்சூரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதுல வந்து இந்த போனஸ் மற்ற விஷயங்கள் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த திட்டம் ஒரு புதுமையான திட்டம். என்ன சம்மர்ஷோடோ அந்த சம்மர்ஷோட அப்படியே கொடுத்துருவாங்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த சம்மர்ஷோட என்னவோ அதை கொடுத்துருவாங்கிறாங்க. அப்போ மெச்சூரிட்டி எப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ செலுத்துற பிரீமியம் அதோட குறைவாக தான் இருக்கும். அந்த செலுத்துற பிரீமியம் குறைவா இருக்கும். அப்போ என்ன சம்மர்ஷோட பாலிசி வாங்குறாரோ அதை வந்து மெச்சூரிட்டி அப்போ கண்டிப்பாக கையில் வாங்கிக்கும்.
இப்போ ஒருவேளை இறப்பு ஏற்பட்டார், டெத் பெனிஃபிட் பேயபிள் அண்ட் டெத் ஆஃப் த லைஃப் அஷ்யூர்ட் டியூரிங் த பாலிசி டேர்ம் ஆஃப்டர் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் துவங்கிய பிறகு பாலிசிதாரர் இறக்க டேர்முக்குள்ள இறக்க நேரிட்டால் என்ன கிடைக்கும்னா சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் கொடுப்பாங்கிறாங்க. சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்னா என்னன்னா, இந்த சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்ங்கிறது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the sum assured and death is defined as higher of basic sum assured or 7 times of annualized premium. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெச்சூரிட்டினா என்ன பேசிக் சம் அஷ்யூர்ட் அந்த மெச்சூரிட்டி அப்போ அதை வாங்கி கொள்ளலாம். டெத்துனா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு அப்புறம் இறப்பு ஏற்பட்டால் சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்துங்கிறாங்க. அந்த சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்துங்கிறது என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இங்க சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்துங்கிறது ஹையர் ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட், என்ன தொகைக்கு பாலிசி கொடுத்த உள்ள அதுவோ அல்லது செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தை 7 மடங்கு, இது எது அதிகமாக கொடுக்கப்படுங்கிறாங்க. அப்போ இப்போ ஒரு 5 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட் கொடுத்துருக்கீங்க, இன்கேஸ் மெச்சூரிட்டினா டேர்ம் முடியும் போது 5 லட்ச ரூபா வாங்கிக்கலாம். அது பிரீமியம் குறைவாக செலுத்தியிருப்பார். இதே இறப்பு ஏற்பட்டால் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு அப்புறம் இறப்பு ஏற்பட்டால் சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்துங்கிறது என்ன சொல்லலாம், ஹையர் ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட். பேசிக் சம் அஷ்யூர்ட் எவ்வளோ, 5 லட்சம் ஃபார் எக்ஸாம்பிள். 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம், ஆண்டு பிரீமியத்தோட 7 மடங்கு டாக்ஸ் இல்லாமல் பிரீமியம் மட்டும் அதோட 7 மடங்கு எவ்வளோன்னு பார்ப்பாங்க. இது ரெண்டு எது அதிகமோ அது இறப்பு உரிமமாக கொடுப்பாங்க, டெத் கிளைமாக கொடுப்பாங்க. இதுல இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, the death benefit shall not be less than. டெத் பெனிஃபிட்ங்கிறது இன்னொரு ஷரத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செலுத்தின பிரீமியத்தோட 105% குறைவா இருக்காது. அதுக்கு 105% கண்டிப்பா கிடைக்குங்கிறாங்க. பட் நமக்கு நார்மலா பாத்தீங்கன்னா ஒன்னு பேசிக் சம் அஷ்யூர்ட் இல்லைன்னா 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த 105% எங்க வரும்னா, பெய்டப் ஆயிடுச்சு, சப்போஸ் ஒரு வருஷம் கட்டிட்டாரு, பெய்டப் ஆயிடுச்சு, பெய்டப் ஆன வாட்டி சப்போஸ் இறக்குறாருன்னா செலுத்தின பிரீமியத்தோட 105% கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும். இதுல என்னென்ன ரைடர் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்ஐசியோட ஏடிடிபி இருக்கு, ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் இருக்கு. இது ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுக்கலாம், ஈக்குவல் டு பேசிக். அல்லது எல்ஐசியோட ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் இருக்கு. இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் பாத்தீங்கன்னா ஒன்று ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட், இல்லைன்னா அதை விட அதிகபட்சமா அதனுடைய 3 மடங்கு வரைக்கும் கொடுக்கலாம். இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் கொடுக்க முடியும். ஒன்று ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் கொடுக்கலாம், அல்லது ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுக்கலாம். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர்ங்கிறது ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட். இது ஆக்சிடென்ட் ஏடிடிபிங்கிறது ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட், சாரி. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரேட்டுங்கிறது ஈக்குவல் டு பேசிக் சம்க்கு அல்லது அதிகபட்சமா 3 மடங்கு வரைக்கும் கொடுக்கும். அது அவரோட விருப்பத்தேர்வு, ரெண்டுல ஏதோ ஒன்று கொடுக்கலாம். அடுத்தது மைனர் லைஃப் கொடுக்கறதுனால பிரீமியம் வேவர் இருக்கு. மைனர் லைஃபுக்கு நீங்க கொடுக்கறதுனால பிரீமியம் வேவர் ஆட் பண்ணி கொடுக்கலாம், பிரீமியம் வேவர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். சரி, என்னென்ன மோட் ஆஃப் பிரீமியம் பேமெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயர்லி, ஆஃபர்லி, குவார்டர்லி, மந்த்லி த்ரூ இ-நேச் ஒன்லி, அல்லது சேலரி சேவிங் ஸ்கீம். இது இந்த 4மே இருக்கு. இந்த மந்த்லி, சாரி, இயர்லி, ஆஃபர்லி, குவார்டர்லி, மந்த்லினா ஒன்று இ-நேச் இசிஎஸ் மோடு, அல்லது சேலரி சம்பளத்தில் பிடிச்சி கட்டுற மோடு, அதுதான் இருக்கு. அப்போ அதே ஞாபகம் வச்சுக்கணும், இ-நேச்னா திரும்ப மினிமம் 3 மாதம் பிரீமியம் நீங்கள் வாங்கி கட்டணும், பாலிசி கம்ப்ளீட் பண்ணணும். அந்த 3 மாதத்துக்கு வந்து இ-நேச் நீங்கள் வேலிடேட் பண்ணணும், இல்லை குவார்டர்லி மோடாக மாறும். சரி, கிரேஸ் பீரியட் இருக்கா? இருக்கு. இயர்லி, ஆஃபர்லி, குவார்டர்லிக்கு 30 நாள் கிரேஸ் பீரியட், அதுக்கப்புறம் பாலிசி லேப்ஸ் ஆகிடும். மந்த்லி மோடாக இருந்தால் 15 நாள் கிரேஸ் பீரியட் இருக்கு, அதுக்கப்புறம் கட்டாமீட்டா லேப்ஸ் ஆகிடும். மோட் ரிபேட் இருக்கு, சம் அஷ்யூர்ட் ரிபேட் இருக்கு. என்ன ப்ரொபோசல் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம்? 300 யூஸ் பண்ணலாம், 340 யூஸ் பண்ணலாம், 360. அப்போ ஓன் லைஃப், மைனர் லைஃப், எம்ப்ளாயர் கொடுக்கலாம். சரி, சரண்டர் இருக்கா? சரண்டர் 1 வருஷம் கழிச்சு இருக்கு. பாலிசி தொடங்கி 1 வருஷம் ஆயிருக்கணும், ஒரு முழாண்டு பிரீமியம் செலுத்திருந்தாருன்னா சரண்டர் எலிஜிபிள் இருக்கு. லோன் இருக்கா? பாலிசி தொடங்கி 1 வருஷம் ஆயிருக்கணும், ஒரு முழாண்டு பிரீமியம் செலுத்திருந்தா லோனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. பாலிசி தொடங்கி 1 வருஷம் ஒரு முழாண்டு பிரீமியம் செலுத்தினாரு, அதுக்கப்புறம் செலுத்த முடியாமல் போனால் பெய்டப் வேல்யூ இருக்கு. ஸோ அந்த பெய்டப்புங்கிறது ஒன்று டெத் கிளைம்ல, மெச்சூரிட்டி கிளைம்ல கிடைக்கும். ரிவைவல் இருக்கா? பாலிசி லேப்ஸ் ஆன் டேட் வந்து எஃப்யூபி டேட்லேருந்து 5 வருடத்துக்குள்ள ரிவைவல் பண்ணலாம். கிளைம் கன்செஷன் இருக்கு, நாமினேஷன் அலோடு, அசைன்மெண்ட் அலோடு, ஃப்ரீ லுக் பீரியட் 30 days. அடுத்ததுல கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிடி, ஏன்னா 15லேருந்து 20 வரைக்கும் டேர்மு. பிபிடிங்கிறது அதை விட 8 வருஷம் குறைச்சலாம். இப்போ நீங்கள் 15 வருஷம் கொடுக்குறீங்கன்னா 7 வருஷம் தான் கட்டுவீங்க. 16 வருஷம் கொடுத்தீங்கன்னா 8 வருஷம், 17 வருஷம் கொடுத்தீங்கன்னா 9 வருஷம். இந்த 15, 16, 17 டேர்ம் கொடுத்தீங்கன்னா ப்ரீமியம் கட்டுறது 7, 8, 9 தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 10% கமிஷனு, அதுக்கு 40% போனஸ் கமிஷனு. செகண்ட் அண்ட் 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம், 6வது வருஷம் 7.5% கமிஷனு. 7th year அண்ட் தேர் ஆஃப்டர், 7 வருஷத்துக்கு அப்புறம் 7வது வருஷத்துலேருந்து அதுக்கப்புறம் பிபிடி வரைக்குமே 6%. இதே நீங்கள் 10 to 12, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 18 வருஷம் கொடுக்குறீங்க, 19 கொடுக்குறீங்க, 20 வருஷம் டேர்ம் கொடுக்குறீங்க, 18, 19, 20னா -8னா பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 வருஷம் ப்ரீமியம் கட்டுவாங்க. 10 வருஷம், 11, 12 கட்டுவாங்க. அந்த மாதிரி ஏன்னா ப்ரீமியம் கட்டக்கூடிய காலத்துக்கு அடிப்படையில் தான் கமிஷன் ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ பிபிடி 10லேருந்து 12 இருந்தால் ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு கமிஷன் 15%, அதுக்கு போனஸ் கமிஷன் 40%.
செகண்ட் டு சிக்ஸ்த் இயர், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம், அடுத்து 6வது வருஷம், அடுத்த 5 வருடங்களுக்கு ரினிவல் கமிஷன் 7.5. 7வது வருஷத்துலேருந்து பிபிடி முடிகிற வரைக்கும் 6%. ஸோ இது வந்து உங்களுக்கு கமிஷன் உண்டான டீட்டெயில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் நண்பர்களே. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானை முழுக்க முழுக்க ஒரு ஒரு யூனிக் பிளான். அதாவது என்னன்னா, ஒருத்தர் ஒரு பாலிசி வேணும், கவரேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் கவரேஜ் வேணுங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இல்லை ஒரு 2 லட்சத்துக்கு வேணும், 3 லட்சத்துக்கு வேணும், 4 லட்சம். அப்போ இதில் என்னன்னா, என்ன சம்மர்ஸோட சூஸ் பண்ணுறாரோ அது கண்டிப்பாக ஒன்று மெச்சூரிட்டியிலோ டெத்லேயோ கிடைக்கும். புரியுதுங்களா? என்ன சம்மர்ஷோட சூஸ் பண்ணுறாரோ அது ஒன்று மெச்சூரிட்டி, சர்வைவான மெச்சூரிட்டி, டெத்தான டெத் கிளைமில் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் வந்து இதில் போனஸ் அந்த மாதிரி விஷயம் இல்லை. ஏன்னா இந்த சம்மர்ஷூடும் கேரண்டீடு. கட்டக்கூடிய ப்ரீமியம் குறைவாக இருக்கும். இந்த பிளானை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கட்டக்கூடிய ப்ரீமியம் குறைவாக இருக்கும். ஸோ இதில் சம்மர்ஷூடுங்கிறது டெத் கிளைம்லையும் கேரண்டி, மெச்சூரிட்டி கிளைம்லையும் கேரண்டி. ஸோ இது ஒரு அற்புதமான பிளான். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 3 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் மெடிக்கல் எல்லாமே பண்ணலாம். 3 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் தான். ரெண்டாவது, இந்த பாலிசி ஒரு தனிநபருக்கு 5 லட்சத்துக்கு மேலே கொடுக்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய 768 ஆகிடும், பழசாக இருக்கட்டும், நீங்கள் வந்து 5 லட்சத்துக்கு மேலே கொடுக்க முடியாது. ஸோ இந்த எல்ஐசியில் இது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான பிளான் இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு தாராளமாக மார்க்கெட் பண்ணலாம். ஸோ எல்லா பிளானையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்கே எந்த பிளான் கொடுத்தா அவங்களுக்கு சரி அவங்களோட தேவையை பூர்த்தி செய்ய முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு பண்ணுறேன். இந்த பிளானில் ஜீவன் ஆசாத் நல்லா பாருங்கள், முழுமையாக கேளுங்க, புரிஞ்சுக்குங்க. சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வந்து யூடியூப்ல உங்கள் கமெண்ட்டை போடுங்க, யூடியூப்ல உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னோட நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். என்னோட எண் 9500455977. என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைப்பேன். இந்த வீடியோ நீங்களும் பாருங்கள், உங்கள் நண்பர்களும் பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்கள். எம்ஜிஆர் சக்ஸஸ் அகாடமி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ.